பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. எதிரியே இல்லாத வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது சித்ரா. அதனாலதான் தைரியமா நான் இந்த தகட்ட தூக்கி வீசுறேன். நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. என்னது? நான் வரணுமா? என்னோட ஒரே கவலை என்னன்னா ஸ்வேதாவும் ஊரே நம்புற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிறது தான். அதான்டா மனசுக்கே கஷ்டமா இருக்கு. சார் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட்டா என் மனசு தாங்காது. உங்களுக்கு என்ன மன கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மன கஷ்டம் இருந்தா கூட தீந்துரும். ஆனா மன கஷ்டம் தீரவே தீராது. அத தீக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க கஷ்டத்தை ஏன்ட்ட சொல்லுங்க சார். அப்பதான் மனசுல உள்ள பாருங்க வரும். வெண்ணிலா செத்துட்டதா நினைச்சு ஸ்வேதா கண்ணு மண்ணு தெரியாத சந்தோஷத்துல இருக்கா. ஆனா நடந்ததே வேற. என்னால எதையும் சொல்ல முடியல. குற்ற உணர்ச்சியில என்னால வீட்டுல இருக்கவே முடியல. அதே குற்ற உணர்ச்சி தான் என்னை பகல்லையும் குடிக்க வைக்குது. நான் என்னடா பண்றது? போதா குறைக்கு வெண்ணிலா செத்துட்டதா நினைச்சு ஸ்வேதா ட்ரஸ்ட் வேற ஆரம்பிக்க போறா. இப்ப மட்டும் காணாம போன வெண்ணிலா திரும்பி வந்துட்டா என்ன ஆகும்? டெட் பாடி நினைச்ச வெண்ணிலா திரும்பி வந்துட்டா என் மகளே கோபத்துல என்ன டெட் பாடி ஆக்கிடுவா? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு இப்ப மொத்த போது இறங்கிடுச்சு. அப்ப அந்த வெண்ணிலா சாகலையா? சத்தமா பேசாதடா. இந்த ஊர்ல காத்துக்கு கூட காது இருக்கு. நாம பேசுறத கேட்டுட்டு போய் முத்தரசன்ட்ட சொல்லிட்டா மொத்தமும் பாழாயிடும். சார் அப்ப கணத்துல விழுந்ததா சொன்னது, லெட்டர் வச்சது, பை கரைச்சது, அதெல்லாம் எப்படி சார்? அது எல்லாமே உண்மை. அவ கணத்துல விழுந்தது 100% உண்மை. நான் கூட அவ செத்திருப்பான்னு உறுதியா நினைச்சேன். ஆனா அவ டெட் பாடி கிடைக்காம போனப்பதான் நடந்தது என்னன்னு எனக்கே புரியல. சார் அப்போ அந்த கடத்துக்குள்ள இருந்த பாடி யாரோடது சார்? அங்கேதான் என்னோட புத்திசாலித்தனம் வேலை செஞ்சது. முத்தரசன் ஸ்வேதா உட்பட மொத்த பேரும் வெண்ணிலா விழுந்துட்டதா நினைச்சாங்க. இந்த சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்திக்க தவறிட்டா இப்படி ஒரு சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்காதுன்னு என் உள் மனசு சொல்லுச்சு. அதனால உடனே என் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு அதை செயலாக்க முடிவு பண்ணேன். கருணாகரங்கிறது நீங்க தானே? ஆமா நான் தான் சார். இது சாதாரண விஷயம் இல்ல. மாட்டிக்கிட்டா 2 பேருமே உள்ள போகணும். ஏதாவது எசக பிசக நடந்தா நீங்க மாட்டினாலும் என்ன கை காட்டி விடக்கூடாது. பாத்துக்குங்க. கவலையப்படாதீங்க. கேஸ விசாரிக்க போற போலீஸ், போஸ்ட்மார்ட்டம் பண்ண போற டாக்டர், இவங்க எல்லாருமே கவனிச்சாச்சு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி அவங்க பாத்துக்குவாங்க. அதனால மாட்டிக்குவோமோங்கிற பயம் உங்களுக்கு வேண்டாம். சரிங்க. பாடி நான் கேட்ட மாதிரி சின்ன வயசு பொண்ணு தானே? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இப்ப இருக்கிற பாடிக்கு 35 வயசு இருக்கும். ஐயோ, நான் ஒரு 20-24 வயசுல இல்லப்பா கேட்டேன். அவர் உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, இது சரியா வராது சார். இந்தாங்க பணத்தை புடிங்க சார். நீங்க கேக்குற வயசுல எல்லாம் சப்ளை பண்ண நான் என்ன ஸ்டாக்கா வச்சிருக்கேன்? ஒத்து வராது. இல்ல வைப்பா, இத பாரு. மேல செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது நான் கேட்ட வயசுல ஒரு டெட் பாடி வேணும்.
பணத்தை பத்தி கவலையப்படாத. சரி சரி, இன்னொரு 10,000 ரூபா எடுங்க. இந்தா. அப்புறம் சார், நைட்ல தான் வண்டி கொண்டு வரணும். ஒரு 2 மணிக்கு இதே இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. நான் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு வரேன். சரிங்களா? சரி, பாத்துப்பா. நான் கேட்ட வயசுல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சரி சார். காசை விட்டுட்டீங்களா சார்? கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ம். ஆ? சார், உங்களுக்கு செம்ம மூளை சார். அப்ப அத்தனை பேர் முன்னால எரிச்சது வெண்ணிலாவோட பாடி இல்லையா? ஆமா. அப்ப என்ன நானே தனியா பாராட்டிக்கிட்டேன். ஆனா இப்ப ஸ்வேதா சந்தோஷத்தை பார்க்க பார்க்க மனசுக்குள்ள பயம் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த வெண்ணில என்ன சார் ஆனா யார் காப்பாத்திருப்பா? அதான்டா எனக்கும் புரியல. அவ கண்டிப்பா யாராலேயே காப்பாத்தப்பட்டிருக்கா. ஆனா எங்க இருக்கா, என்ன நிலைமையில இருக்கான்னு தான் தெரியல. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க சார். அங்க இருந்து தூக்கிட்டு போய் அவ கதையை முடிச்சலாம் சார். அது தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்? யாரு அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்களோ அவங்களே சேர்த்து மொத்தமா கதையை முடிச்சிருப்பேன். ஆனா என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியலையே. சார், நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த வெண்ணில வந்து நின்னா என்ன சார் பண்றது? அதான் என்னோட கவலையும். அப்படி மட்டும் அவ வந்து நின்னா பெரிய சிக்கலாயிடும். அதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சாகணும். அப்படியே அவன் நம்ம கண்ணுக்கு சிக்காம இங்க வந்தா ஊர் எல்லையை தாண்டி உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவன் நிஜமாவே குணமாகணும். எப்படி பார்த்தாலும் அவ ஏற்கனவே செத்து போனவ தானே. நான் அத்தனை கோவப்பட்டதுக்கு அப்புறமும் என் மேல கருணை காட்டி வெண்ணிலா உயிரோட தான் இருக்காங்கிறத தெரிய வச்சுட்ட. நீதான் அத்தாவன்னு எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப தேங்க்ஸ். சார், யாரும் நடக்கிற மாதிரி சத்தம் வருது. டேய், யாராவது நம்ம பேசுறத கேட்டிருக்கலாம். யாருன்னு பாரு. சார், ஒரு பொண்ணு சார் உங்க குரல் இருக்கிறது ஓடுறா சார். கண்டிப்பா நீங்க பேசுனது அவ கேட்டுருப்பா சார். டேய், அவளை விட்டுறாதடா. துரத்தி பிடிச்சு காலி பண்ணா. ஓகே சார். விடாத அருண். அருண், விடாத. சரி சரி. கிடைச்சாலா? இல்ல சார். தப்பிச்சிட்டாளே. இப்ப என்ன பண்றது? இப்பதான் கண்ணுக்கு தெரிஞ்சா அதுக்குள்ள சிட்டா பறந்துட்டாளே சார். சரி விடு. போலீஸ் நம்ம கையில இருக்கும்போது யாரு என்ன பண்ண முடியும்? போலீஸ்ல சொல்லலாம்னு அவ போனா கூட முதல் போன் முத்தரசனுக்கு முன்னாடி எனக்கு தான் வரும். அப்புறம் என்ன கவலை? சரி சரி, வாங்க போலாம். ஓகே சார்.
வெண்ணிலா எங்க இருக்கான்னு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா அவ உயிரோட இருக்கான்றது பெரிய சந்தோஷம். அதான் வாய்க்கு வந்தபடிலாம் உன்னை ஏதோ பேசிட்டேன். மாலையெல்லாம் போட்டிருக்கிறது நான் தான் நீ வச்ச. என்ன கார்த்தி, செத்தவங்களுக்கு பண்ண வேண்டியது இப்படி உயிரோட இருக்கவங்களுக்கு பண்ணிருக்கீங்க. முதல்ல இதெல்லாம் எடுங்க, போங்க. என்ன சொல்றீங்க? எடுங்க. கொஞ்சம் கேளுங்க. அண்ணி வேண்டாம் அண்ணி. என்னாச்சு கார்த்திக்? என்ன நடக்குது? மாமா பாருங்க மாமா, கார்த்தி வெண்ணிலா படத்தை ஃப்ரேம் பண்ணி அதுக்கு பூ போட்டெல்லாம் வைக்கிறாரு. அதான் மாமா நான் எல்லாத்தையும் எடுத்து வீசிட்டேன். வெண்ணிலா நிச்சயமா சாகல மாமா, அவ எங்கேயோ நல்லபடியா உயிரோட தான் மாமா இருக்கா. என்ன பண்றது கலை? நீ சொல்றது உண்மையா இருக்க கூடாதா? வெண்ணிலா நம்மளை விட்டு போனது பொய்யா இருக்க கூடாதான் தான் என் மனசும் எதிர்பார்க்குது. ஆனா நடந்த உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் தானே என் கையால் அவளுக்கு கொல்லி வச்சேன். அது எப்படி கலை பொய் ஆயிடும்? ஐயோ அது இல்ல மாமா, தயவு செஞ்சு நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோங்க. வெண்ணிலா சாகல, அதுதான் மாமா நிஜம். உயிரோட இருக்கிறவங்க படத்துக்கு போய் மாலை மரியாதை பண்றதெல்லாம் ஆகாது மாமா. ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க மாமா. ஆமா, வெண்ணிலா சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கா. நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவ இன்னும் நம்ம எல்லார் மனசுலயும் உயிரோட உலாவிட்டு தான் இருக்கா. அவளோட அன்பை என்னைக்குமே நம்ம எல்லார் மனசுலயும் பசுமையா வாழ்ந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் வெண்ணிலா செத் வெண்ணிலா இப்போ இறந்துட்டாங்கிற உண்மையை நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டு தான் கலையாகணும். குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மாமா, நான் அன்னைக்கு கிணத்தடியில இருந்து வெண்ணிலா செத்துட்ட தகவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் கோடங்கி சாமியார பார்த்தேன் மாமா. அவரு உடுக்க அடிச்சு வெண்ணிலாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவ சாமியால காப்பாத்தப்பட்டு உயிரோட தான் இருக்கான்னு சொன்னாரு மாமா. மாமா தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க மாமா. உடைச்சி சொன்னோம் இந்த கருணாகரம் உஷாராயிடுவான். நான் எப்படி மாமா சொல்லி புரிய வைப்பேன்? என்ன கலை? போலீஸ் வந்து அடையாளம் பார்த்து அது வெண்ணிலாதான்னு ஒத்துக்கிட்டாங்க. டாக்டர்கள் கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாத உண்மைய அவரு கண்டுபிடிச்சிட்டாரா? ப்ளீஸ் யா, காமெடி பண்ணாத. நான் காமெடி பண்ணல ஸ்வேதா, நம்பிக்கையோட தான் சொல்றேன். நீங்க சொல்றபடி பார்த்தா செவ்வாய் கிரகம் என்ன கலரு, சனி கிரகம் என்ன கலருன்னு இப்போதான் அறிவியல் பூர்வமாவே சொல்றாங்க. என்ன? ஆனா அதே கலர்ல தான் நவ கிரகங்கள்ல நம்ம துணிய
அந்தந்த கிரகங்களுக்கு உபயோகப்படுத்துறோம். நம்ம முன்னோர்கள் ஞானத்தால உணர்ந்த விஷயம் அதெல்லாம். அதனால அத கேள்வி கேட்காம நம்புறதுதான் நமக்கு நல்லது. கலை, நீ உள்ள போ. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? கலை, நீ இப்ப உள்ள போறே இல்லையா? எதுவும் வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். உள்ள போ. ஸ்வேதா அப்பா பேசினத சொல்றதுக்கு நிமிஷ நேரம் ஆகாது. ஆனா நம்ம சொல்ல போய் வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் ஏடா கூடமா பிரச்சனை ஆயிட்டா என்ன பண்றது? கலை, முதல்ல உள்ள போ. வான்னு சொல்றல. மாமா, கலை வெண்ணிலா கூடவே இருந்ததால மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதை விடுங்க மாமா, நீங்க பூஜை பண்ணுங்க. இல்ல ஸ்வேதா, கலை சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் கிளம்புறேன். அப்பா, என்னப்பா நடக்குது? அந்த கலை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றா? மாமா வேற அதனால படத்துக்கு பூஜை பண்ணாம அப்படியே விலகி போறாரு. எனக்கு தெரியாம இதுல ஏதாவது நடந்திருக்கா? சொல்லுங்கப்பா. நாம அங்க பார்த்தது, எரிச்சது எல்லாமே வெண்ணிலா தானே? என்னம்மா நீயும் அவங்கள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? செத்தவ எப்படி வர முடியும்? சான்ஸே இல்ல. அப்பா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னம்மா? நாளைக்குதான் நாள் நல்லா இருக்குன்னு நாம வெண்ணிலா பேர்ல ஆரம்பிக்க போற ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். அது எக்காரணத்து கொண்டும் தடைப்பட்டுருவோம், தள்ளி போயிடுவோம் கூடாது. ஏன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தா எங்க கல்யாணமே ரெஜிஸ்டர் ஆன மாதிரி. புரிஞ்சுதாப்பா? ஒரு பிரச்சனையும் வராதுமா, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாதம்மா. ஓகேப்பா. நேத்து நாம பேசுனதை கேட்டு தப்பிச்சு ஓடினாலே ஒரு பொண்ணு, அது ஒருவேளை கலையா இருக்குமா? தெரியலையே சார். தண்ணி வேற அடிச்சிருந்தனா நிதானமே இல்ல. ஒரு பொண்ணுங்கிற வரைக்கும் தெரிஞ்சது, ஆனா முகம் தெரியலையே. எதுக்கு அந்த கலை விஷயத்துல ஒரு கண்ணு வச்சுக்க. அவ எதுக்கும் துணிஞ்சவ, அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்க சார். ஆண்டவா, வெண்ணிலாவுக்கு இப்படி ஒரு கதியான வருத்தப்பட்டு நான் அழுது துடிச்சப்ப அவ உயிரோட தான் இருக்கான்ற நல்ல செய்தியை சொல்லி என் மனசுல நிம்மதிய வர வச்சுங்க. ஆனா அத மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டா அவ உயிருக்கே ஆபத்துங்கிற மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டி இருதலைக்குள்ள எறும்பா நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். வெண்ணிலாவை பத்திரமா காப்பாத்தின மாதிரியே அவளை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீதான்ப்பா பொறுப்பு. தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வெண்ணிலா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர நீதான் அருள் புரியணும்பா. வெண்ணிலாவும் நானும் எப்படி இருந்தோம், அவ இப்போ எப்படி கஷ்டப்படுறாளோ. வெண்ணிலா இப்போ எப்படி இருக்கா, எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா உடனே அவளை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நீதான் அதை நிறைவேற்றி வைக்கணும். என்ன கலை, ரொம்ப நேரமா சாமி கும்பிடுற? அப்படி என்ன வேண்டுதல்? என்கிட்டயும் போட்டு வாங்குறியா? நான் என்ன வேண்டுவேன்? என் பிரச்சனை சொல்லிதான் வேண்டுவேன். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு பணம் தான் தோண, என்ன மாதிரி திக்கட்டுறவங்களுக்கு அந்த தெய்வம் தான் தோண. என்ன பண்றது? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். வெண்ணிலா உயிரோட தான் இருக்கான்னு திருப்பி திருப்பி சொல்றியே, அது எப்படி? அதான் நேத்தே சொன்னேன்ல, அந்த கோடங்கி சாமியார் தான் சொன்னாருன்னு.
என்ன சொன்னாரு? எப்ப சொன்னாரு? வெண்ணிலா வீட்ல காணாம கிணத்தடியில போய் தேடினப்ப சொன்னாரு. இதுவரை அவர் சொன்ன எதுவுமே பொய்யா போனதில்ல. அவரோட வாக்குக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அதனால அவர் சொன்னா கடவுளே நேர்ல வந்து சொன்ன மாதிரி நான் நம்புவேன். என்னம்மா நீ ட்ரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளம்புற நேரத்துல எதுக்கு டென்ஷன்? வா போகலாம். ஆமா ஸ்வேதா, லாயர் வேற போன் பண்ணிட்டாரு. அதுக்கு இல்ல, கலை சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாமியார் அவ்வளவு உறுதியா சொன்னதா சொல்றாளே. ஏன் கலை, நாம 2 பேரும் போய் மறுபடியும் கேட்போமா? ஏன் முன்னாடி வெண்ணிலா உயிரோட தான் இருக்கான்னு அவர் சொல்லுவாராப்பா? சாமி காரியத்துல விளையாட எனக்கு விருப்பம் இல்ல. எப்பவுமே ஒரு தடவை அவர் சொன்னதுதான். அதனால எனக்கு என்னமோ நீங்க இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது வெண்ணிலா பேரை விட்டுட்டு சித்ராக்கா பேர்ல ஆரம்பிச்சா நல்லதுன்னு தோணுது. ஏன் திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? ஏன்னா ட்ரஸ்ட்ங்கிறதே இறந்தவங்க பேர்ல தான் ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் சொல்றேன். சித்ரா ஓல்ட் வெர்ஷன், வெண்ணிலா தான் நியூ ட்ரெண்ட். அதுவும் இல்லாம முத்தரசு மாமா சித்ராவை விட வெண்ணிலாவை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறாரு. அதான் வெண்ணிலா பேர்ல ட்ரஸ்ட். ஸ்வேதா, கிளம்பலாமா? கிளம்பல மாமா, உங்களுக்காக தான் வெயிட்டிங். அங்க வக்கீல் ரெடியா இருக்காரு. நாம சைன் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. ரெஜிஸ்டர் பண்ற வேலை மட்டும்தான் பாக்கி. போலாம். வெண்ணிலா, நீ எங்க இருக்க? நீ செத்து போனதா மாமாவும் நினைச்சு உன் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு துணை போறாரு. கடவுளே, இப்ப நடக்க போற ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நிறுத்து.